என்ன இல்ல அது வந்து ரொம்ப ஃபோர்ஸ்டா இருக்கக்கூடாது. இப்போ பார்ட் 2 வந்து எப்பவுமே வந்து ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆகும். உங்களுக்கு பார்ட் 1 நல்லா ஓடிச்சுன்னா ஆடியன்ஸ் ரீச் பண்றதுக்கு ஈஸி. ஸோ ஒரு ஓப்பனிங் பெரிய ஓப்பனிங் கிடைக்கும். பட் அதெல்லாம் மீறி அந்த படம் நல்லா இருந்தா தான் ஓட போகுது. ஸோ கண்டிப்பா அது ஒரு நல்ல ஒரு விஷயம். ஏன்னா ஹீரோவை தாண்டி ஸ்போர்ட்ஸ்மேனா இருக்கீங்க. உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்மேன் பிடிச்சிருக்கா ஹீரோ பிடிச்சிருக்கா ஆக்டரா? நான் வந்து பேசிக்கா ஸ்போர்ட்ஸ் மேன் தான். ஸ்கூல்ல இருந்து ஸ்போர்ட்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். பட் அது என்னோட லைஃப்ல என்னோட என்ன சொல்றது ஒரு ஹேபிட் மாதிரி ஆகி போயிடுச்சு. ஸோ டெஃபினெட்லி ஸ்போர்ட்ஸ் மேன் பிடிச்சிருக்கா ஹீரோ பிடிச்சிருக்கா ரெண்டுமே பிடிச்சிருக்கு. ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் வந்து உங்க நண்பர் இப்ப வந்து துணிமுதல் ஆயிருக்காரு. அவர் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ண. இப்போ லாஸ்ட் ஈவெண்ட் கூட ST80ல வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணோம். நான் சொன்ன மாதிரியே நிறைய இப்போ அயன்மேன் பண்ணும்போது நிறைய ஃபர்ஸ்ட் அயன்மேனுக்கும் இந்த அயன்மேனுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் என்னன்னா ST80ல நிறைய கோச்சிங் அங்கே இருக்கிற கோச்சஸ் வச்சு நிறைய ட்ரெயின் பண்ணோம். ஸோ அதோட ரிசல்ட்டுக்கு ஒரு 3-4 மந்த்ஸ்லேயே அவ்வளோ பெரிய சேஞ்சஸ் அவ்வளோ பெரிய ஒரு எஃபிஷியன்சி இருந்தது. ஸோ நான் போய் அந்த ST80 அந்த நேரு ஸ்டேடியமில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தெரிஞ்ச விஷயம் என்னன்னா அவ்வளோ காம்படிட்டிவான மக்கள் இருக்கிறாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், அங்கே ப்ராக்டிஸ் பண்ணுற அத்லெட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ரொம்ப ஹை ஸ்டாண்டர்டில் இருக்கு. இன்ஃபேக்ட் நம்ம ஒலிம்பிக்ஸுக்கு தயாராகப்படுற அளவுக்கு அவங்க வந்து ட்ரைனிங் பண்ணுறாங்க. டெஃபினெட்லி இன்னும் பெட்டரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோச்சிங் எல்லாமே இருந்ததுன்னா டெஃபினெட்லி ஒரு நெக்ஸ்ட் ஒலிம்பிக்ஸ் எல்லாம் நம்ம வந்து ட்ராக் அண்ட் ஃபீல்டில் கண்டிப்பாக மெடல் அடிப்பாங்க.